ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் 37. இந்த வீடியோ எதுக்கு நான் போகிறேன்னா, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அதாவது இப்போ சமீபத்தில் இது போராடிட்டு இருக்காங்க விவசாயிங்களாம். அதாவது என்னன்னா இது மீத்தேன் இந்த இதெல்லாம் ஹைட்ரோ கார்பன் திட்ட ப்ராஜெக்ட் பற்றி தான் அவங்க இப்போ போராடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஹைட்ரோ கார்பனுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் அமைக்கிறது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது இந்த ஹைட்ரோ கார்பன்னா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்கிறேன். ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் இது ரெண்டும் சேர்ந்து தான் ஹைட்ரோ கார்பன். ஓகேவா? எதெல்லாம் நம்ம ஹைட்ரோ கார்பன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஈத்தேன், பியூட்டேன், பென்டேன், எக்ஸ்டேன், மீத்தேன் இது எல்லாமே சேர்ந்து தான் ஹைட்ரோ கார்பன் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்டை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியிலேருந்து மன்னார் வளைகுடாலேருந்து 25 கிலோமீட்டர்லேருந்து கடல்லேருந்து 35,000 கிலோமீட்டர் சதுர அடியிலேருந்து காவேரி படுகை வரும் இந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே தான் இந்த இது இருக்கான், ஹைட்ரோ கார்பன் இருக்குன்னு சொல்லி அங்கே இது பண்ணுறாங்க. மொத்தமாக அந்த கிணறோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 274 கிணறு. ஓகேவா? இது எந்தெந்த ஊரில் இப்போ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்னா, கடலூர் மட்டும் இல்லை, கடலூர், புதுச்சேரி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை இதுலேருந்து சேர்த்து நிறையா டிஸ்ட்ரிக்டில் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமாக 274 கிணறு வெட்டணும் அவங்களுக்கு. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த ஹைட்ரோ கார்பன் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1000லேருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினம்லாம் அழிஞ்சு போய் அது நேராக பூமிக்கு உள்ளே போய் அந்த பூமியில் ஒரு வெப்பத்தினால நிலக்கரியாக உருவாகுது. அதனால தான் ஹைட்ரோ கார்பன் சொல்கிறாங்க. அதை அந்த ஹைட்ரோ கார்பனில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கேஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயு, அப்புறம் ஹைட்ரஜனு, எல்லாம் நிறைய இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் அதுலேருந்து தான் நம்ம எடுக்கிறாங்க. பெட்ரோல், டீசல் எல்லாமே அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன் எப்படி இதை எடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமியில் 3500 மீட்டர்லேருந்து 5000 மீட்ரு வரையும் ஓட்டை போட்டு எடுக்க போகிறாங்க. அதாவது நான் உங்களுக்கு புரியலைன்னா நான் தெளிவாக சொல்கிறேன். 3 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் வரையும் பூமியில் ஓட்டை போட்டு எடுக்க போகிறாங்க. அது இப்போ நம்ம சாதாரணமாக தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது மேலே சொல்லுங்கள். முன்னெல்லாம் 14 அடி தோண்டினா தண்ணி வந்துச்சுன்னு சொன்னோம். அடுத்து 100 அடி தோண்டினா தண்ணி வந்துச்சுன்னு சொன்னோம். இப்போ 1000 அடி தோண்டினதுக்கப்புறம் தான் தண்ணியே வருது. ஸோ இப்போ இவங்க உள்ளே போட்டாங்கன்னா வைங்களேன், ஓட்டை போட்டாங்கன்னா மேலே இருக்கிற தண்ணி இப்போ 1000 அடியில் இறங்கின தண்ணி கிலோமீட்டர் கணக்கில் உள்ளே போயிடும். ஒரு கிணறை வெட்டுறதுக்கு 50 கோடி ரூபா செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே இருக்கிற நிலத்தடி தண்ணி 1000 அடியிலேருந்து 5 கிலோமீட்டர் உள்ளே போச்சுன்னா அப்போ தண்ணி பற்றாக்குறை வரும். அது மட்டும் இல்லாமல் அதை நம்பி இருக்கிற விவசாயமும் நம்மளும் சீக்கிரமாக அழிஞ்சு போயிடும். முக்கியமாக தமிழ்நாட்டில் விவசாயம்னு ஒன்று இருக்கவே இருக்காது. விவசாயம் ஃபுல்லாக அழிஞ்சிரும். சரி, அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ஃபில்ட்ரு பண்ணி தான் அதை எடுப்பாங்க. இந்த ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு அவங்க என்ன கடல் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி நல்ல தனியாக மாற்றி அதுலேருந்து தான் எடுப்பாங்கன்றீங்க? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதுக்கு தனியாக செலவாகும். ஸோ இந்த இது பார்க்குறப்ப மேலே ஒரு லேயர் இருக்கும். அந்த மேலேயரில் இருக்கிற தண்ணி அவங்க ஃபுல்லாக உறிஞ்சிருவாங்க. பக்கத்தில் இருக்கிற குட்டை, ஏரி இதுலேருந்து தான் அவங்க தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எல்லா ஏரியும் வற்றி போயிடும். விவசாயம் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இதை நம்பி இருக்கிற விவசாயிகளும் கூடிய சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க கடைசி லேயர் வரையும் எடுத்துட்டாங்கன்னா மண்ணில் இருக்கிற ஈரப்பதம் இருக்குல்ல, அது உறிஞ்சிருவாங்க. உறிஞ்சி எடுத்துட்டாங்கன்னா அப்போ அந்த சைடு இருக்கிற கடல் நமக்குள்ளே கலந்துரும். அதாவது நம்ம இதுக்குள்ளே கலந்துருச்சுன்னா, அடியில் கலந்துருச்சுன்னா, சாதாரணமாக எர்த்துக்குவைக்கு பூமி அதிர்வு வந்துச்சுன்னா, நிலநடுக்கம் வந்துச்சுன்னா அது பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஹைட்ரோ கார்பன் தண்ணியில் அடியில் இருக்கிற அந்த கடல் தண்ணியோட கலந்துச்சுன்னா கடலில் இருக்கிற எல்லா உயிரினமும் அழிஞ்சிரும். முக்கியமாக மீன் இனமே அழிஞ்சிரும். மீன் இனம் அழிஞ்சிச்சுன்னா அங்கே மீனவர்கள் மீனை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் அடி வாங்கிடுவாங்க. ஸோ விவசாயமும் அழிஞ்சிரும். அப்புறம் மீனவர்களும் அழிஞ்சிருவாங்க கடல் தண்ணி உள்ளே வந்துச்சுன்னா. அப்புறம் கடல் தண்ணியில் இந்த இது கலந்துச்சுன்னா மாசு ஏற்பட்டுரும். நம்ம சுவாசிக்கிற இது எப்படின்னா, அவங்க எடுக்கிறாங்களா ப்ராஜெக்ட்டு, அதாவது அந்த ஹைட்ரோ கார்பனை எடுக்கிறப்ப 78 வகையான வேதிப்பொருள், 78 வகையான கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அதுவும் 6 டன் எடையுள்ள ப்ரெஷரை கொடுப்பாங்க. ப்ரெஷரை கொடுத்தா தான் அது மேலே வரும். ஏன்னா அவங்க 5 கிலோமீட்டருக்கு உள்ளே போர் போடுறப்ப வெறும் 6 டன் கொடுத்தா மட்டும்தான் அடியில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் மேலே வரும். ஸோ அதனால அதில் 78 வகையான வேதிப்பொருள் கலந்துருப்பாங்க. ஸோ அதனால அவங்க எடுத்ததுக்கப்புறமும் அதுலேருந்து வர கேஸு காற்றுல கலந்துரும். இது மட்டும் இல்லை. இப்போ ஒரு 274 கிணறுல ஒரு கிணறுல ஹைட்ரோ கார்பன் வரல. அவங்க ஓட்டை போட்டு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஆனால் ஹைட்ரோ கார்பன் வரல. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அதை மூடுவாங்கங்கிறீங்களா? ஸோ அது நமக்கு சரியாக தெரியாது.
அதை மூடாமல் போயிட்டாங்கன்னா அதுலேருந்து ஹைட்ரோ கார்பன் தான் கிடைக்கலன்னா, ஆனால் மற்ற வகையான கேஸ் ஐட்டம்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் வெளில வரும். வெளில வந்துச்சுன்னா ஈஸியாக காற்றுல கலந்துரும், அட்மாஸ்பியர் ஃபுல்லாக கலந்துரும். அதை சுவாசிக்கிற நமக்கும் ஈஸியாக கேன்சர் வந்துடும். கேன்சர் மட்டும் இல்லை, செடி கொடி ஆடு மாடு எல்லா விதமான உயிரினமும் மாசுபட்டு அழிஞ்சு போயிடும். இதனால ஹியூமன் பீயிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதே கேன்சர் வரும். இந்த காற்றை சுவாசித்த அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு கேன்சர் வந்துடும், இந்த கேஸோட ஸ்மெல்னால, வெளியில் வர கேஸோட ஸ்மெல்னால. அதுக்கடுத்து இதை எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வாழாத, அதாவது எந்த உயிரினமும் வாழாத ஒரு பகுதினா அது சகாரா பாலைவனம் தான், டெசர்ட் தான். அப்போ அந்த டெசர்ட்டில் போனீங்கன்னா அதில் வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனது தான் இப்போ டெசர்ட்டாக இருக்குது. அங்கே அது ஒன்றும் எடுத்தோன்னே டெசர்ட்லாம் வரதில்லை. ஸோ அங்கே ஏதோ ஒன்று இருந்தால் அது அழிஞ்சு போய் தான் ஃபுல்லாக டெசர்ட்டாக வந்துச்சு. ஸோ அந்த டெசர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதில் ஹீட் இருக்கிறதுனால ஹைட்ரோ கார்பன் வந்து அங்கே நிறையா கிடைக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி இடத்துல அதை யூஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனையே இல்லை, யாருக்கும் எந்த விதமான இதுவுமே அஃபெக்ட்டுமே ஆகாது. இது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, அரபு நாடு எடுத்துங்க. அந்த அரபு நாட்டில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிணறு எங்கே அமைச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி டெசர்ட் மனிதர்கள் அதிகமாக வாழாத இடத்துல தான் அதை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் அங்கே அவங்க கிணற வெட்டி ப்ராஜெக்டை ஈஸியாக மூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம இதுலேயும் அவங்க அந்த மாதிரி இதை சூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு மேலேயும் நான் சொல்கிற ஏதாவது தப்பு இதுன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் நோட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நான் சொல்கிறது எல்லாமே கரெக்டுனா இந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிவே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.